நீ திருடல, ஏமாத்தல, தப்பு பண்ணல. உன் நேர்மைய ஒரு 3 மாசத்துக்கு ரொட்டேஷன் விடுன்னு சொல்றேன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ராஜமௌலியே இன்னும் படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்காரு. அவர் மகேஷ் பாபு கூட ஒரு படம் பண்ண போகிறதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு வந்துருச்சு. ஆனால் இன்னுமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. 2 பேருக்கும் நல்ல ஏதாவது கருத்து வேறுபாடு அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு ஐயப்பன் நிலையிலிருந்து கேட்டிருக்காங்க. ராஜமௌலி இயக்கத்திலே மகேஷ் பாபு நடிக்க இருக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் தான் தொடங்க இருப்பதாக அவங்க ஏற்கனவே திட்டமிட்டிருந்தாங்க. அதன்படி அடுத்த ஆண்டு துவக்கத்திலே அந்த படம் தொடங்குவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அந்த படத்தினுடைய பெரும் பகுதியை கென்யாவில் படமாக்குறது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதற்குள்ளாக மகேஷ் பாபுக்கும் ராஜமௌலிக்கும் கருத்து வேறுபாடாக எதனால் அந்த படம் தள்ளி போகுது அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போ பொதுவாகவே ரசிகர்கள் மத்தியில் இது போன்ற நெகட்டிவிட்டி அதிகரித்து கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன். அதையெல்லாம் ரசிகர்கள் தவிர்த்தால் நல்லது அப்படின்றது என்னுடைய எண்ணம். 2024 தமிழ் சினிமாக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டா இருந்திருக்குன்னு சித்ரா கேட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டிலே பல நல்ல படங்கள் வெளியாகின. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு திரைப்படம்னா அது ராஜ்கமல் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடித்திருந்த அமரன் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதே நேரம் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய பாராட்டுதலை குவித்த திரைப்படமாக அந்த படம் அமைந்தது. அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு திரைப்படம்னா மகாராஜா. அந்த படத்தையும் பார்த்திங்கன்னா விமர்சகர்கள் பல பேர் கொண்டாடினாங்க. அதே மாதிரி வசூல்லையும் அந்த படம் ஒரு நல்ல சாதனையை செய்த படமாக அமைந்தது. இந்த படம் நீங்களாக பார்த்திங்கன்னா லப்பர் பந்து, கருடன், விடுதலை 2, சொர்க்கவாசல், டீமான்டி காலனி 2, அந்தகன், லவர் போன்ற பல நல்ல படங்கள் வெளியான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்தது. ஆனாலும் பொதுவாக பார்த்தோம்னா சக்ஸஸ் ரேட் அப்படின்றது 15% தாண்டல அப்படின்றது தான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. உயர்ந்த உள்ளம் படம் வந்த காலகட்டத்தில் அது ஒரு வெற்றி படமாக அமைஞ்சதான பிரபாகரன் அமைச்சக்கரையிலிருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் கதாநாயகன் நடிக்க 1985ஆம் ஆண்டிலே வெளியான உயர்ந்த உள்ளம் திரைப்படம் அந்த படம் வெளியான காலகட்டத்திலே வெற்றி படமாகவே அமைந்தது. 1951 வந்த கைதி படத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் சொல்ல முடியுமான்னு கௌஷிக் சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. எஸ் பாலச்சந்தருடைய இயக்கத்தில் உருவான 3வது திரைப்படமாக கைதி திரைப்படம் அமைந்தது. 1947ஆம் ஆண்டிலே ஆங்கிலத்திலே வெளியான டார்க் பேசேஜ் அப்படின்ற படத்தை தழுவிதான் அந்த படத்துக்கான திரைக்கதையை எழுதியிருந்தார் எஸ் பாலச்சந்தர். அவரும் ஜாபர் சீதாராமனும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த அந்த படத்துக்கு இசையமைத்ததும் பார்த்தீங்கன்னா எஸ் பாலச்சந்தர் தான். மிக குறைந்த செலவில் அந்த படத்தை எஸ் பாலச்சந்தர் உருவாக்கியதன் காரணமாக அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைத்தது. அந்த படமும் வெற்றி படமாகவே அமைந்தது. கைதி படத்துக்கு முதல்ல அந்த படத்துடைய தயாரிப்பாளர் வைத்திருந்த பேர் என்ன தெரியுமா? ரத்தம். ராஜீவ் மேனன் எப்படி வெற்றிமாறன் ஒரு ஆக்டரா செலக்ட் பண்ணாருன்னு சரவணன் காஞ்சிபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. விடுதலை 2 திரைப்படத்துக்கு முன்னால் பிரதான கதாபாத்திரம் ஏற்று ராஜீவ் மேனன் எந்த படத்துலையும் நடிக்கலை அப்படின்னாலும் மலையாளத்தில் ஒரு படத்தில் அதுக்கு முன்னாலேயே நடிச்சிருந்தார். அந்த படத்துடைய பெயர் ஹரி கிருஷ்ணன்ஸ். அந்த படத்தில் கதாநாயகன் நடித்திருந்தது மம்முட்டியும் மோகன்லாலும். ராஜீவ் மேனனிடம் இருக்கின்ற நடிப்பு திறனை அடையாளம் கண்டு கொண்ட காரணத்தினால்தான் வெற்றிமாறன் தன்னுடைய விடுதலை படத்தில் சரியான கதாபாத்திரத்திலே அவரை அறிமுகப்படுத்தியிருந்தார். டிஆர் சாய்வி சித்ரால இன்டர்வியூ பண்ண வாய்ப்பு இருக்கா? எப்பவாவது நீங்க டிஆர் கிட்ட பேசும்போது அவர் ரொம்ப அறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களான்னு தினேஷ் கேட்டிருக்காங்க. தீராயந்தட்டை எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாலும் நேரம் போவதே தெரியாது. அதே மாதிரி பல நல்ல நல்ல விஷயங்களை தன்னுடைய பேச்சினுடைய சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர் தான் டி ராஜேந்தர். நிச்சயமாக நம்முடைய சாய்வி சித்ரா நேர்காணலில் டி ராஜேந்தருடைய பேட்டி இடம்பெறும். சட்டம் என் கையில் படத்தை நீங்கள் இப்போ பார்த்தீங்களா? அந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கொரியன் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு என்ன நினச்சிங்க? எனக்கு அந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, சதீஷோட நடிப்பு மட்டும் கொஞ்சம் அங்கங்கே மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் இனிமேல் ஒரு த்ரில்லர் படத்துலலாம் நடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவர் நடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது படம் பண்ணியிருக்காரான்னு ஸ்ரீலங்காலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. சட்டமின் கையில் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய கதாநாயகனான சதீஷ் அந்த படத்தில் நன்றாகவே நடித்திருந்தார். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி இது போன்ற சீரியஸ் கதாபாத்திரங்கள் நடிக்கிறதுக்கு முன்னால் அவர் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொண்டு அந்த படங்களை நடித்தார் என்றால் அவருடைய நடிப்பு மெருகேறும் என்பதிலே
சந்தேகமில்லை. சட்டமின் கையில் படத்தினுடைய இயக்குனரான சாட்சி இந்த படம் தவிர சிக்ஸர் என்ற ஒரு படத்தையும் இயக்கியிருக்கிறார். ரீசெண்டாக பொன்னம்பலத்தோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் முக்கியமாக அவருடைய கெரியரில் தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நாட்டாமை படத்தை பற்றின கேள்வியே இல்லை. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சால் சொல்ல முடியுமான்னு மணி திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. பொன்னம்பலத்தினுடைய நேர்காணல் ஏறக்குறைய 3 மணி நேரம் இடம்பெற்றிருந்து அப்படின்னு நினைக்கிறேன். பொன்னம்பலத்தினுடைய திரை வாழ்க்கை இருக்கு, அது மிகப்பெரியது. அவருடைய திரை வாழ்க்கையை முழுவதுமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு 24 மணி நேரம் பதிவு வேணும். அந்த அளவுக்கு பேசக்கூடிய விஷயங்கள் பொன்னம்பலத்துக்கிட்ட இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி நாட்டாமை பட அனுபவம் போல் பல அனுபவங்களை நம்ம இன்னும் பொன்னம்பலத்துக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கல. அதையெல்லாம் பொன்னம்பலத்தினுடைய சாய் சித்ரா சீசன் 2ல் முயற்சி பண்ணுவோம். நடிகர் சாருஹாசனை எப்போ நீங்கள் பேட்டி எடுப்பீங்க? அண்ட் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயங்கள், உங்களுக்கும் அவருக்கும் இருந்த அந்த நட்பை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. சாருஹாசனுடைய நீண்ட நாள் நண்பர், அவருக்கு தேசிய விருதை பெற்று தந்த கிரீஷ் காசாவலியினுடைய தபரண கதை அப்படின்ற படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்தை பார்த்துவிட்டு சாருஹாசனை சந்தித்த போது இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு தேசிய விருது பெற்றுத்தரும் அப்படின்னு அவர் தேசிய விருது பெறுவதற்கு முன்னாலேயே சொன்னவன் நான். அதை பற்றி அவருடைய மனைவியே ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய நட்பு இருந்தது. இப்போ அவருடைய உடல்நிலை அவ்வளவு சரியாக இல்லாத காரணத்தினால சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே அவருடைய நேர்காணல் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருப்பதாகவே நான் நினைக்கிறேன். ரீசெண்டாக கிறிஸ்டோபர் நோலானுக்கு சாருங்கிற ஒரு பட்டத்தை வழங்கியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இதுக்கு நம்ம தான் அப்ளை பண்ணணுமான அரவிந்த் லோச்சனன் வில்லியனூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிக்கு சார் பட்டம் வழங்கப்படுமா அப்படின்றத இங்கிலாந்து அரசு தான் முடிவு பண்ணணும். அந்த பட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு நாம் விண்ணப்பித்து பெற முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவங்களே தேர்ந்தெடுத்து வழங்குகின்ற ஒரு கௌரவம் அது. வெற்றிமாறன் டப்பிங்கில் இட்டுக்கட்டி யூஸ் பண்ணி அதை மிஸ்யூஸ் பண்ணுறாரா இல்லை ஓவராக வந்துட்டு அதை யூஸ் பண்ணுறாரான்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு திரைப்படம் என்பது அந்த படைப்பாளியினுடைய படைப்பு. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போதும் அந்த படத்தினுடைய டப்பிங்கின் போதும் என்ன மாற்றங்களை வேண்டுமானாலும் அந்த படத்தினுடைய இயக்குனர் செய்வதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய விமர்சனத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விக்ரமுக்கு வாழ்க்கை கொடுத்ததே பாலாதான்னு பேசிக்கிறாங்க. அவருடைய பாராட்டு விழாக்கு விக்ரம் வராததை விமர்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே யாருக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க? பாலாங்கிற ஒருத்தர் சேது படம் வரதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது. அந்த படம் வெளியான காலகட்டத்தில் விக்ரம் நடித்த சேது படம் அப்படின்னு தான் வெளிவந்துச்சு. அதனால உண்மையிலேயே யாருக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க அப்படின்னு சாத்தூர்ல இருந்து ரவிக்குமார் கேட்டிருக்காங்க. பாலாவுடைய இயக்கத்திலே விக்ரம் நடித்த சேது படம் வெளியாவதற்கு முன்னாலே விக்ரமுடைய பெயர் என்னவாக இருந்தது அப்படின்றதும் அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னால் அவருடைய பெயர் என்னவாக மாறியது என்பதும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு பின்னால் தான் சியான் விக்ரம் என்று அழைக்கப்பட்டார் விக்ரம். அவருடைய பெயரோடு அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை இணைத்து அவரை அழைக்கின்ற அளவுக்கு அவருடைய அந்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இப்போ சொல்லுங்கள், யாருக்கு வாழ்க்கை கொடுத்தாங்கன்னு? இந்தியன் 3 மறுபடியும் ரீஷூட் பண்ணுவாங்களா இல்லை டேரக்டாக ஓடிடியில் இப்போ எடுத்ததை வச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்களான்னு முகமது கேட்டிருக்காங்க. கடந்த ஆண்டு பேசும்போது இந்தியன் 3 படத்துடைய டப்பிங் பணிகளை எல்லாம் கூட முடித்து விட்டதாகத்தான் கமல்ஹாசன் என்கிட்ட சொன்னார். அதனால் மிகப்பெரிய அளவிலே அந்த படத்துக்கான படப்பிடிப்பு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. 4-5 நாள் பேட்ச் ஒர்க் மாதிரி வேணால் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மறுபடியும் லோகேஷ் கூட இன்னொரு படம் பண்றாரா அப்படின்னு காஞ்சிபுரத்துல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பே முடிவடையில, அதுக்குள்ள அடுத்த படத்தை நடிப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே முகசுழிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. முன்னாடி மாதிரிலாம் காமெடி ஃபிலிம்ஸ் எதுவும் வர்றதும் கிடையாது. ஃபியூச்சர்ல வரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்புமே இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு யாருக்குமே தோண மாட்டேங்குது. தில்லுமுள்ளு, கலாட்டா கல்யாணம், கரகாட்டக்காரன், இந்த படங்களை எல்லாம் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காத படங்களா இருக்கு. அந்த மாதிரியான படங்கள் ஃபியூச்சர்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஐயப்பன் நெல்லையில இருந்து கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் பெரும்பாலான கதாநாயகனுடைய கனவு அப்படின்றது 100 கோடியிலிருந்து 1000 கோடி ரூபாய் இருக்கு. அப்படிப்பட்ட வசூலை நகைச்சுவை படங்கள் பெற்று தருமா என்ற சந்தேகமும் இங்கே உள்ள கதாநாயகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இருக்குது. அதன் காரணமாக தான் முன்னெல்லாம் உருவான மாதிரி சிறந்த நகைச்சுவை படங்கள் இப்போது உருவாவதில்லை. இயக்குனர் ஹெச் வினோத் உண்மையிலேயே ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சனாக இருக்காரு. அப்படி இருந்துமே ஏன் அவர் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்கங்கிறதுனால இந்த ரீமேக் படங்களை எல்லாம் எடுக்கிறாரு? இல்லை அவராக எடுத்த ஒரு முடிவாக இது இருக்கான்னு தஞ்சாவூர்ல இருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காங்க. விஜய் நாயகனாக நடிக்க அடுத்து வினோத் இயக்குகின்ற படம் ரீமேக் படம் அப்படின்னு யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. வலைதளங்களிலே உலவுகின்ற செய்திகளுடைய அடிப்படையில் இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஒரு நடிகரை நடிக்க வைக்கிறது டைரக்டரோட திறமையா, அப்படி இல்லைன்னா அந்த நடிகர்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த நடிப்பை எடுத்துட்டு அது மூலமா ஒரு படத்தை உருவாக்குறது தான் டைரக்டரோட வேலையான்னு விக்னேஷ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நடிகருக்கும் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். அதனால் எந்த ஒரு இயக்குனராக இருந்தாலும் தாம் சொல்கின்றபடி அந்த நடிகர் நடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம அவர்கிட்ட இருக்க அந்த தனித்திறமையை வெளிக்கொண்டு வருவது தான் நல்லது. அதுதான் சிறந்த நடிப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இன்று ஒரு தகவல். நகைச்சுவை நடிகர் கே.ஏ. தங்கவேலு ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பரபரப்பான ஒரு நடிகராக இருந்தார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த காலகட்டத்தில் அவருடைய காட்சிட்டுக்காக பல தயாரிப்பாளருடைய வீட்டிலே காத்து கிடப்பார். ஒரு நாளைக்கே 3-4 படங்கள் நடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த காலகட்டத்தில் பிஸியாக இருந்த ஒரு நடிகர் தான் தங்கவேலு. அப்படி ஒரு பிஸியாக இருந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவருடைய அண்ணன் மனைவி இறந்தார். அவருடைய அண்ணன் மனைவி இறந்த உடனே கே.ஏ. தங்கவேலு வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் தாழ முடியல. அவருடைய அண்ணியை அறியாதவர்கள் எல்லாரும் கூட அவருடைய அருமை பெருமைகள் எல்லாம் பற்றி கே.ஏ. தங்கவேலுடன் பேசி கொண்டிருந்ததாக அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த பிரபல தயாரிப்பாளர் மொஹிதீனுடைய மகனான ஹபீபுல்லா குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்து பல ஆண்டுகளுக்கு பின்னாலே 1994ஆம் ஆண்டிலே ஹபீபுல்லா பாண்டிய பஜார் பக்கம் சென்றபோது கே.ஏ. தங்கவேலு இறந்து விட்டார் என்ற செய்தி அவருக்கு தெரிய வந்தது. அது தெரிய வந்தே உடனடியாக தங்கவேலு வீட்டுக்கு சென்றிருக்கிறார் ஹபீபுல்லா. ஹபீபுல்லாவுடைய தந்தையான மொஹிதீன் சோமசுந்தரத்துடன் இணைந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் சார்பாக தயாரித்த பல படங்களில் கே.ஏ. தங்கவேலு நடிச்சிருக்கார். அதனால் அவரோடு நல்ல பழக்கம் ஹபீபுல்லாவுக்கு உண்டு. கே.ஏ. தங்கவேலு இறந்த செய்தி தந்த அதிர்ச்சியை விட அவர் வீட்டுக்கு போய் ஹபீபுல்லா பார்த்தபோது அங்கே இருந்த சூழ்நிலை இருக்க அது மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்ததாம் ஹபீபுல்லாவுக்கு. கே.ஏ. தங்கவேலுடைய அண்ணி இருந்ததுக்கே ஆயிரக்கணக்கான பேர் அங்கே கூடியிருந்ததுனால அதை விட பெரிய கூட்டம் அங்கே இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனார் ஹபீபுல்லா. ஆனால் அங்கே கூடியிருந்தவர்கள் பார்த்திங்கன்னா 30-40 பேர் தான். அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா 1990களிலேயே பார்த்திங்கன்னா கே.ஏ. தங்கவேலுக்கு பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்திருந்தன. 92, 93, 94 ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவர் நடித்த படங்கள் 1, 2 அப்படின்னு தான் இருந்தது. ஒரு நடிகனுடைய பட வாய்ப்புகள் குறைந்தால் அந்த நடிகனை இந்த திரையுலகம் எப்படி பார்க்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு அன்று கிடைத்தது என்று ஹபீபுல்லா ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார். கவுண்டமணியோட எந்தெந்த படத்தில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமைந்தது? நான் நாடகத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் பல நாடகங்கள் அவரோட நடிச்சிருக்கேன். இங்கே தேனாம்பேட்டையில் குடியிருந்த போது ரெகுலராக அவரை மீட் பண்ணுவோம். அப்போ நான் வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த நல்ல பெண்மணி படத்தில் வந்து எஸ்.எஸ். சந்திரனுக்கு உங்களுக்கான நட்பு ரொம்ப சார். அவர் நாடகத்தில் நடிக்கும் பொழுது அவர் டி.கே. சந்திரன் ஒரு நாடகம் போட்டிருப்பார். கலைமணி சார் தான் கதை வசனம். அந்த பாரம்பரியம்னு ஒரு நாடகம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.